இன்னும் வைனட் நேச்சர்னு ஒரு ஸ்லேஷர் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதில் வில்லனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயே படம் ஃபுல்லாகவே போகும். அதே மாதிரி ஒரு பேயோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படம் ஃபுல்லாகவே இருந்தால் அதுதான் இந்த பிரசன்ஸ் டேட்டட் பை ஸ்டீவன் சோடன்பெர்க். படத்துடைய கதை என்னன்னா, ஒரு வீட்டில் ரூம்ல இருந்து கேமரா அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரூமாக நமக்கு காட்டப்படுது. ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்கி வந்து மெயின் டோர்ல வந்து நிற்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பொண்ணு வந்து உள்ள வராங்க. அவங்க கூடயே ஒரு குடும்பமும் வருது. இந்த குடும்பம் தான் இந்த வீட்டை வாங்க போகுது. இவங்களுக்கு வந்து 2 டீனேஜ் பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து டெய்லர், பொண்ணு பேர் வந்து க்ளோயி. இந்த க்ளோயிக்கு வந்துட்டு ரீசெண்டாக இப்போ தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்துருப்பாங்க. அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வந்துட்டு மீளாமல் அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த வீடை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து க்ளோயி ரூமில் ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்துட்டு க்ளோயிக்கு வர ஆரம்பிக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க. போக போக வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிறனால இவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே நம்பலை. இது வந்து நீ ரீசெண்டாக இவங்க இறந்தனால வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை.